அன்பர்களே, நண்பர்களே, நம்ம வீட்ல இருக்கிற மூலிகை செடிகள் எல்லாமே வந்து எல்லாம் பயன்பாட்டுக்கு இருக்கிற மாரி தான் இருக்கும். ஏதோ ஒரு சிலது மட்டும் தான் அழகு செடியா இருக்கும். எல்லாமே வந்து பயன்பாட்டுக்கு இருக்கிற மாரி செடிகள் தான் அதிகமா வச்சிருப்பேன். அதே மாரி இந்த ஹேர் ஆயில் காய்ச்சறக்கு, ஹேர் பேக் பண்றக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட தேவைக்கு எல்லா செடிகளும் வச்சிருக்கேன். அதுலேருந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மூலிகையெல்லாம் பறிச்சேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நாட்டு செம்பருத்தி பூக்கள், இலைகள் இருந்துச்சு. அது கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி அது கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கனால எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு. அப்புறம் கோபுரம் தாங்கி இலைகள் அது கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேங்க. இந்த புழுவெட்டு இச்சிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேரிகேட்டர் கற்பூரவள்ளி அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேங்க. இது வந்து தலையில் வந்து இந்த பொடுகு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கருந்துளசி அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேன். நம்ம வீட்டில் இல்லாத மூலிகையே இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ மூலிகைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு லாங் வீடியோவாக போடுறேன் சரிங்களா, என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அப்புறம் ஆங்காங்கே வளர்ந்துருக்கும் கரும்புலா இலைகள் இதெல்லாம் வச்சு நடவு பண்ணவே தேவையில்லை. அங்கங்கே அதுவாக வளர்ந்துருக்கும். வேலியோரங்களையும் இருக்குங்க. அது கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு. எப்படி கரும்புலாவோ அதே மாதிரி கேசவர்தினியும் இப்போ நிறைய இடத்துல வீடு சுற்றி வளர்ந்துருக்கு. அதுலேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்தாச்சு. அப்புறம் செம்பருத்தி பூ இலைகள், அப்புறம் பூக்கள் அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு கர கர கரன்னு அரைக்கத்தான் போகிறோம். இதில் வந்து மற்ற மூலிகையெல்லாம் போட்டுக்கலைங்க. இது கூட சேர்த்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து அரப்பு இலைகள் அதுவும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கண்டினியூவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.